ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம காரசாரமான மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு ஒரு பவுல்ல 2 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு அரிசி மாவு போட்டுக்கோங்க. அடுத்ததா காரத்திற்கு ஏற்ப 2 டேபிள் ஸ்பூன் போல மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. சின்ன சைஸ் கட்டி பெருங்காயத்தை நச்சு போட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா மல்லித்தலையை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல கரம் மசாலா போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா மசாலா எதுவும் பஜ்ஜியில் ஒட்டி பிடிக்காது, அப்போ உதிர்ந்து போயிடும். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கெட்டிகள் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா இந்த பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததா 10 பச்சை மிளகாவை எடுத்து வச்சுக்கோம். இது எல்லாத்தையுமே நடுவில் இந்த மாதிரி கேப் விட்டு நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால மசாலா எல்லாம் உள்ளரிக்க போய் சாரும் போது சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் நல்லா திருப்பி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டான பஜ்ஜி மிளகாய் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.